ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிடி விலாக்ஸ் கல்வியை துணை. ஆக்சுவலாக ஐஎன்எம்கான வேர் டு ஸ்டடி வீடியோ வந்து நான் எப்போவோ போட வேண்டியது, என்னால் போட முடியல. ஒரு 1 வீக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னன்னே சொல்ல முடியல, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக, ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு ஃபீலு. இதை டிப்ரெஷன் சொல்கிறதா எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. என்ன பண்ணுறது, படிக்கவும் பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் நான் இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வந்து சுத்தமாக வந்து முடியல, என்னமோ பண்ணுறக்கே தோணலை. அதனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும், நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம் அப்படிங்கிறதுனால இப்போ 1 வீக் பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் கிடையாது, எதுவுமே ஒர்க் பண்ணுறது கூட அவ்வளோக்கா என்னால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண முடியல. சரி, ஓகே, நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து நான் விட்டுட்டேன். எப்போவுமே வந்து நான் டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணாமல் இருந்ததே இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா என்னால் டெஸ்ட்டுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை, அட்டன் பண்ணவும் போகலை. நான் இவ்வளோ நாள் இப்போ 20 டெஸ்ட்டு கிட்ட 19 டெஸ்ட்டு கிட்ட வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. சரி, ஓகே, நமக்கு வந்து இப்போ முடியல, இனி அடுத்து வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸில் பார்த்தோம்னா ஐஎன்எம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயும் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும். அப்புறம் 11th 12thலேயும் வந்து 11th வந்து கொஞ்சம் தான் கம்மியாக தான் கவர் ஆகும். 12th தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வந்து நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. இருக்கிறதுலே ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் புக்கும் நல்லா படிக்கணும்னா 10th 12th வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டாலே போதும். இந்த 8th 11th வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இது ரெண்டும் தான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு சிலபஸில் வந்து ஐஎன்எம் வந்து 5 கொஸ்டின் 5 மார்க்ஸுக்கு வந்து கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குண்டான இதெல்லாம் வந்து என்ன, வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கிறது வேணால் நான் வந்து என்னோடய டெலிகிராம் குரூப்பில் வந்து அனுப்பிடுறேன். எந்தெந்த லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத அதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நான் படிச்சுட்டு இருக்கிறதா உங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறேன். எந்தெந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் எது எது வந்து கவர் ஆகுது, எது முக்கியமானது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை தாண்டி வந்து நமக்கு குரூப் 4ல் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி தான். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன முக்கியம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தாலும் சரி, நான் வந்து புக்லெட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நான் ஓரளவுக்கு பார்த்துட்டு அப்படியே ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ தான் வந்து பிகினராக இருக்கீங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு எது எது எங்கெங்கன்னு தேட தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சு நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1 hour வந்து நீங்கள் பார்த்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் வந்து நான் சொல்லிட்டேன், ஐஎன்எம்க்கு 10th புக் முக்கியம், 12th புக் முக்கியம், 8th 11th எல்லாம் முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஓவராலாக வந்து எல்லாமே கம்பைனாக இருக்கிற புக் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் கிடைக்குதுன்னா நீங்கள் ஸ்கூல் புக் வாங்கி வச்சே படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேஷ்வா டீச்சிங் அப்படிங்கிற சேனல் இருக்குது. அவங்க வந்துட்டு ஐஎன்எம்க்கு வந்து ஓவராலாக வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டுட்ருக்காரு. அதில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து ஸ்கூல் புக் வைஸ் வந்து 6th to 10th வந்து எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுது அப்படிங்கிற புக் வைஸாகவே அவர் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் புக்கை வச்சு அப்படியே பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக படிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவரோட வீடியோஸ் வந்து பாருங்கள். லெசன்ஸ் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் ஐஎன்எம்க்கெல்லாம் கொடுக்காமல் இருந்தார். ஸோ அதனால் வந்து நான் கிஷோபால துரோனா அகாடமியில் அவங்க ஒவ்வொரு லெசன்ஸ், நான் இந்த லெசன் படிக்க போகிறேன்னா அந்த லெசன் ஹெட்டிங் போட்டோன்னா அவங்க வீடியோஸ் வரும். அதை பார்த்து வச்சு அப்படியே எனக்கு வந்து தனியாக படிக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க அப்படியே வீடியோஸ் பார்த்துட்டே வந்துட்டு புக் வச்சு நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவரே வந்து வீடியோஸ் போடுறாரு. இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலும் சரி, இவங்க வீடியோஸ் பார்த்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்எம்மில் வந்துட்டு சிலபஸில் வந்து இந்த தலைவர்கள் உருவாதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மோஸ்ட்லி வந்து தலைவர்கள்லாம் அங்கங்கே பிச்சு தான் இருக்கும். காந்தி பற்றி, இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய் பற்றி அப்படின்னா தனித்தனியாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு ஒன்றா வேணும், ஒரு லீடர் இருக்கான்னா ஒன்றா படிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அவுட் சைடு சோர்ஸ் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது படிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருப்பேன்.
அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லீடர் பற்றின எல்லா இதுவுமே வந்து ஒரு இதில் கவர் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா சிற்பி ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு பிடிஎஃப் நோட்ஸுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இயர்ஸ் வந்து முக்கியம் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும். ஸோ இயர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன நோட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட் வாங்கி வச்சுட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இயர்ஸ் வந்து படிக்க வந்து மார்க் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து இது வந்து புரியும், உங்களுக்கெல்லாம் வந்து புரியாது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து படிக்க அப்படியே நோட் பண்ணி வச்சு எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இடையில நான் அப்படியே எழுதி வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு இயர்ஸ் வந்து நீங்கள் படிக்க அப்படியே மார்க் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பின்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட புக்கை ஃபுல்லாக எடுத்து பார்க்காம இந்த நோட் எடுத்து இதுக்கு இந்த இயர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் இது பார்த்தேன். VVTNBSC சேனல்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த புக் வைஸ் வந்து ஒவ்வொரு லெசன் வைஸ் வந்து கொஷின்ஸ் மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க, ஒன்லைனர் மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புக்கை ஒரு டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட வீடியோஸ் வந்துட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோம்னா கொஷின் மாதிரி கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு ஆன்சர் வந்து நம்ம அப்படியே அவங்களே சொல்லுவாங்க. அந்த வீடியோஸ் வந்து அப்படியே கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புக் எடுத்து படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இவ்வளோ தான். ஸ்கூல் புக்ஸ் வந்து ஐஎன்எம்க்கு இதெல்லாம் தேவைப்படும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் இந்த சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தலைவர்கள் பற்றின இதுக்கு நோட்ஸ் வந்துட்டு நான் ஒரு பிடிஎஃப் வச்சுருந்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டு நீங்கள் இயர்ஸ்க்காகவும் டேட்ஸ்க்காகவும் சின்ன நோட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரிவிஷனுக்கு வந்து இந்த சேனலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதுவே போதும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் வந்துட்டு இப்போ நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னாலும் நமக்கு இடையில வந்து மறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து இப்போவுமே அது இருக்குது. அதனால வந்துட்டு நிறைய பேர் என்னை கேட்குறீங்க, எவ்வளோ முடிச்சிட்டீங்க, நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. நான் வந்து படிச்சுட்டே தான் இருக்கேன். எனக்கு கிடைக்கிற டைமெல்லாம் யூஸ் பண்ணி நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வந்து என்னால் கான்ஃபிடென்ட்டாக வந்து நான் முடிச்சுட்டேன், கம்ப்ளீட்டாக வந்து நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா என்னதான் படிக்க எனக்கு அப்படியே மறக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அது இல்லாமல் இடையில இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கு எதனால நான் பிரேக் விட்டேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது தான் ஒரு மெயின் ரீசனு. அதுக்கு வந்து ரீசன் வந்து நான் தான் வந்து ஒழுங்காக டேக் கேர் பண்ணிவிட்டு அப்படியே படிச்சுருந்துருக்கணும். அது பார்க்காம விட்டது என்னோட தப்பு தான். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு இதனால் வந்து படிக்க தோணலையா, இல்லை என்னடா படிச்சுட்டே இருக்கனால ஒரு டிப்ரெஷனா என்னன்னு தெரியல. ஸோ இருக்கட்டும், இப்போதைக்கு இந்த இதில் போய்கிட்டு இருக்கு. அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையில் இருக்கேன். நீங்களாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். பிகினராக இருக்கிறவங்க வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதை நம்ம கொண்டு போகிறது தான் இருக்குது. ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துட்டே கொஞ்சம் நல்லாவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.